أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில்களை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் அறிந்து கொள்ளலாம். கோவையிலிருந்து அசாருதீன் என்ற சகோதரர், பெண்கள் பியூட்டிஷியன் போன்ற கல்வி கற்கலாமா, பியூட்டி பார்லர் நடத்தலாமா அல்லது பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு செல்லலாமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறான். இஸ்லாம் என்ற இந்த வாழ்வியல் நெறியில் அனைத்திற்குமான வழிகாட்டுதல்கள் மிக தெளிவாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு தொழில் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதற்கான வழிகாட்டுதலையும் இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் அதில் சில வரம்புகளை, சில கட்டுப்பாடுகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுக்கிறது. அந்த வரம்புகளை, அந்த கட்டுப்பாடுகளை மீறாத வகையில் ஒருவர் வியாபாரம் செய்வார், ஒரு தொழில் செய்வார், ஒரு வேலை செய்வார் என்றால் அதில் எந்த விதத்திலும் தவறு கிடையாது. எங்கே மார்க்க வரம்புகள் மீறப்படுகிறதோ, மார்க்கம் தடுத்திருக்கிற அந்த தடைகள் மீறப்படுகிறதோ, அங்கேதான் அது தடுக்கப்பட்ட பாவத்திற்குரிய காரியத்தை, செயலை செய்தவர்களாக நாம் கருதப்படுவோம். அந்த வகையில் இந்த பியூட்டி பார்லர் நடத்துறது அல்லது பியூட்டிஷியன் கல்வி கற்பது என்பது அது மார்க் அடிப்படையில் தவறா அப்படின்னு கேட்டால் தவறு கிடையாது. ஆனால் அதில் பேண வேண்டிய சில ஒழுங்குகள், சில வரம்புகள் இருக்கிறது. அதை பேணி நாம் அதை கற்போம் அல்லது அந்த பார்லரை நம்ம நடத்துவோம்னு சொன்னால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான தவறும் கிடையாது. பொதுவாக வியாபாரம் மார்க்க அடிப்படையில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த வியாபாரம் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற வரம்பு மார்க்கம் நமக்கு விதிக்கிறது. அந்த வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது அப்படிங்கிற வரம்பு மார்க்கம் நமக்கு விதிக்கிறது. இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி அல்லது இருக்கும் குறையை ஒரு நிறையாக மறைத்து காண்பித்து விற்பது என்பது மார்க்கத்தில் அறவே கூடாது. அப்போ வியாபாரம், தொழில் என்பது ஆகுமாக்கப்பட்டதாக இருந்தாலும் அதில் பொய் சொல்றது, மோசடி செய்கிறது, இருக்கிற குறைகளை நிறைகளாக மாற்றி சொல்வது, இப்படியெல்லாம் ஒரு வியாபாரத்தில் நம்ம ஈடுபடுவோம்னா அது கூடாது என்று மார்க்கம், அல்லாஹுடைய தூதர்வர்கள் நமக்கு தடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு பியூட்டிஷியனா, ஒரு பியூட்டி பார்லர் ஒருத்தவங்க நடத்துகிறாங்க அல்லது வேலைக்கு போகிறாங்கன்னா அதில் மார்க்கம் தடுத்திருக்கிற வரம்புகளை மீறாத வகையில் அதை செய்வாங்கன்னா அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உதாரணத்துக்கு அல்லாஹுடைய தூதர்வங்க சொல்கிறாங்க, லஅனல்லாஹுல் முத்தனம்மிசாத், புருவ முடிகளை அகற்றக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர்வங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க, அங்கே வேலை செய்கிறவங்க அந்த புருவ முடியை அகற்றக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்கன்னு சொன்னால் அது தவறானது. ஏன்? அது மார்க்கம் தடுத்திருக்கிற செயல். அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆண்களை போன்று ஒப்பனை செய்கிற பெண்கள், பெண்களை போன்று ஒப்பனை செய்கிற ஆண்களை அல்லாஹுடைய தூதரவங்க சபிக்கிறாங்க. அப்போ ஒரு பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க அங்கே வரக்கூடிய சிகை அலங்காரங்கள் செய்ய வரக்கூடியவங்களுக்கு, முக அலங்காரங்களை செய்ய வரக்கூடியவங்களுக்கு ஆண்களை மாதிரியான ஒரு தோற்றத்தை பெண்களுக்கு ஏற்படுத்தும் வகையிலோ அல்லது பெண்களுக்கு ஆண்களை மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலோ செய்வாங்கன்னா அது தவறானது. அதே போன்று மார்க்கம் என்னென்ன வரம்புகளை எல்லாம் நமக்கு விதித்திருக்கிறதோ அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு இந்த தொழிலை நம்மால் செய்ய முடியும், அதை நம்ம பேணி நம்மால் நடக்க முடியும் என்று இருந்தால் இதில் மார்க் அடிப்படையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த வரம்புகளுக்கு உட்பட்டு, மார்க்கம் சொன்ன நெறிகளுக்கு உட்பட்டு இந்த பார்லர்கள், பியூட்டிஷியன் போன்ற அந்த கல்வியை கற்பதில் மார்க் அடிப்படையில் எந்த விதமான தவறும் இல்லை. இந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடித்தால் அது நமக்கு போதுமானது அப்படிங்கிறது இதற்கான பதிலாக நம்ம. அடுத்ததாக ராமநாதபுரத்திலிருந்து சலாஹுதீன் என்ற சகோதரர் கேட்குறாங்க, பாவ மன்னிப்பு கேட்கும்போது பொதுவாக கேட்டால் போதுமா அல்லது ஒவ்வொரு பாவத்தையும் குறிப்பிட்டு தனித்தனியாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து அதை ஒவ்வொன்றாக சொல்லி தான் அல்லாஹ்விடத்தில் நம்ம தௌபா தேடணும் அப்படின்னு எங்கேயும் நமக்கு சொல்லி தரலை. அப்படியான வழிகாட்டுதலை அல்லாஹுடைய தூதரவர்களோ நமக்கு சொல்லி தரலை என்கின்ற பொழுது
ஒருவர் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் செய்த பாவத்தை எடுத்து சொல்லி, இறைவனா இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், அந்த பாவத்தை செஞ்சுட்டேன் என்று சொல்லி அவர் பாவ மன்னிப்பு கேட்டால்தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது இல்லை. அப்படித்தான் அவங்க கேட்கணும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தரல. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது மாதிரியான வழிகாட்டுதல் நமக்கு வழங்கி இருக்கிறாங்கன்னா, பொதுவாக இறைவனிடத்தில் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக செய்திருக்கிற பாவங்களை மன்னிக்க தேடி அல்லாஹ்வுடைய தூதரவங்க பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் அவன் செய்த பாவங்களை சொல்லித்தான் பாவ மன்னிப்பு கேட்கணும் என்று இருந்தால் எல்லா பாவத்தையும் மனுஷன் அவன் நினைவில் வைத்திருக்க முடியுமா? அப்போ அவன் மறந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்போ அவர் அந்த பாவத்தை தெரிஞ்சிருக்கணும், அவர் தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் அது அவருடைய நினைவில் இருக்கணும். இப்படி பல அம்சங்கள் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படி நம்முடைய பாவங்களை சொல்லி சொல்லி அதை சொல்லித்தான் நம்ம பாவ மன்னிப்பு தேடணும், அப்பதான் ஏற்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான நிலையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லித்தரல. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பிரார்த்தனையின் வாசகங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மூடலாக நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கிற பாவங்களை மன்னிக்க தேடி அல்லாஹ்விடத்துல தௌபா தரக்கூடிய வாசகங்களை தான் அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க. புகாரில இடம்பெறக்கூடிய 6398வது செய்தியாக பார்க்கிறோம். ரப்பிஹு ஃபிர்லி ஹதீஅத்தி வ ஜஹலி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லிஹி வமா அன்த அலமு பி மின்னி அல்லாஹும் மக்ஃபிர்லி ஹதாயாய வ அம்தி வ ஜஹலி வ ஹஸ்லி வ குல்லு தாலிக இந்தி. இறைவா, நான் அறிந்தும் அறியாமலும் நான் மறைவாக செய்திருக்கிற எந்த பாவங்களையும் நான் உன்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹும் மக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹ்ஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து. இறைவா, நான் வெளிப்படையாக செய்த அல்லது மறைத்து செய்த, முந்தி செய்த, பிந்தி செய்த எல்லா பாவங்களை விட்டு முன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதரும் இப்படியான பிரார்த்தனையின் வாசகங்களை தான் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. அப்படிங்கிற காரணத்தினால பொதுவாக இறைவன் நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை என்னிடமிருந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்பதே போதுமானது. குறிப்பிட்டு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. சரி, குறிப்பிட்டு கேட்ட தப்பும் கிடையாது. இறைவனிடத்தில் நாம் செய்த அந்த பாவங்களை நினைச்சி, இறைவா இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், என் மனசு தாங்கலை, இறைவா நான் பலவீனமான அடியான், இந்த பாவத்தில் தவறி விழுந்துட்டேன், இறைவா இந்த பாவத்திலிருந்து என்னை தற்காத்துடு, இந்த பாவத்துக்கு என்னை குற்றம் பிடிச்சிடாத, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி நமக்கு நினைவில் இருக்கிற, நமக்கு வருத்தம் அளிக்கிற, நமக்கு உறுத்தல் அளிக்கிற பாவங்களை இந்த பாவத்தை சொல்லி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, அது ஒரு தவறும் கிடையாது. ஆனா மற்றவர்களை பாவ மன்னிப்பு கேட்க சொல்லும் பொழுது நீங்க இப்படித்தான் கேட்கணும், உங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் சொல்லி என்ன தப்பு செஞ்சீங்களோ அதை நினைவுபடுத்தி தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, கட்டளையும் போட முடியாது, அப்படியான அறிவுறுத்தல்களையும் வழங்க முடியாது. ஏன்னா மார்க்கம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழிகாட்டியது தான். அந்த வகையில் அதற்கான வழிகாட்டுதல்கள் பாவத்தை சொல்லி சொல்லி கேட்கணும், அதை நினைவுபடுத்தி கேட்கணுங்கிற வழிகாட்டுதல் இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால் பொதுவாக நாம கேட்டாலே போதும். ஒருவர் நினைவில் வைத்து கேட்பார் என்று சொன்னால் அது மார்க்க அடிப்படையில் தவறில்லை. அதே நேரத்தில் மற்றவர்களையும் நீங்க ஒவ்வொன்றாக சொல்லித்தான் கேட்கணும் அப்படின்னு வழிகாட்டுவது அது தவறாக ஆகிவிடும். இதற்கான பதிலாக நம்ம சொல்லி, அடுத்ததாக சிதம்பரத்திலிருந்து ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, நான் தொழுக ஆரம்பித்தால் எனக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுது, காற்று பிரிந்திருக்குமோ சிறுநீர் வெளியாக இருக்குமோ என்ற சந்தேகம்லாம் ஏற்படுது, இதனால தொழ வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் இக்குழப்பத்தால் தொழ முடியாமல் போகிறதே, இதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஒருவர் அவர் தொழும் பொழுது தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்முடைய ஆடையில ஒரு சிறுநீர் பட்டுட்டா கூட அல்லது அசுத்தம் பட்டு விட்டால் கூட அதை கழுவி விட்டு தான் தொழுகையில வந்து நிற்கணும் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது. அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு சிறுநீர் பட்டுருச்சோ, நம்மளுடைய ஆடையில வந்து சிறுநீர் கசஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வருது. அதே மாதிரி காற்று பிரிஞ்சிச்சா ஒழு நீங்கிடும் அல்லாஹ்வுடைய தூதரங்க சொல்றாங்க. தொழுகையில நிற்கும்போது காற்று பிரிஞ்சிருச்சோ, ஒழு முடிஞ்சிருச்சோ, இந்த தொழுகை நமக்கு சேராம போயிடுமோ, நம்ம தொழுகிறது வேஸ்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஒருவருக்கு ஏற்படுதுன்னு சொன்னா அது இயல்பாக சில மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்றுதான் என்று உணர்ந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இதற்கான தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தர்றாங்க. புகாரில இடம்பெற்றிருக்கிற 2056வது செய்தியை பார்க்கிறோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அர்-ரஜுலு யஜிது ஃபி ஸலாத்தி ஷைஅன் அயக்தவு ஸலாத்த, ஒரு மனிதர் அவர் தொழுகையில் இருக்கும் பொழுது காற்று பிரிஞ்சது போன்று என்ன செய்கிறார், உணர்றாரு.
இப்படி இருக்கும் பொழுது அவருடைய தொழுகையை அவர் முறிச்சிக்கணுமா, தொழுகை அவருக்கு முறிஞ்சிடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா ஹத்தா யஸ்மஅ சௌத்தன் அவ் யஜித ரீஹன். அவர் அந்த சப்தத்தையோ அல்லது துர்வாடையோ அவர் நுகராதவரை அவர் தொழுகையை முறித்துக் கொள்ள கூடாது, அவர் தொழுகையை முறித்துக் கொள்ள வேண்டியது இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ தொழுது கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு வஸ்வாஸ் ஏற்படுது, சிறுநீர் கசிஞ்சிருக்குமோ அல்லது காற்று பிரிஞ்சிருக்குமோ, இது மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அம்சம் நமக்கு இருக்கணும். இப்போ காற்று பிரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்துறது? அது அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க. சத்தம் வந்துருச்சுன்னா அல்லது வாடை வந்துருச்சுன்னா உறுதிப்படுத்திக்கிங்க, தொழுகையை நீங்கள் விட்டுட்டு போய் ஒழு செஞ்சுட்டு வாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதரவங்க வழிகாட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி சிறுநீர் கசிஞ்ச மாதிரி உணர்வு வருது, அதை உறுதிப்படுத்தும் அம்சமாக ஆடையில் ஈரம் இருந்துச்சா அப்போ நம்ம தொழுகை நிறுத்திக்கிட்டு என்ன செய்யலாம், நம்ம ஒழு செஞ்சுட்டு தொழலாம். இது அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம். இந்த உணர்வு ஏற்பட்டாலே, சிறுநீர் கசிஞ்சிருக்குமோ காற்று பிரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டாலே அவங்க தொழுகையை முறிக்கணும், அந்த தொழுகை சேராதுன்னு அல்லாஹ்வுடைய தூதரவங்க வழிகாட்டலை. இப்போ இது மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுது, ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நம்ம அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. அது சைத்தான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனக்குழப்பமாக ஒரு வஸ்வாசாகத்தான் இருக்கிறது. அதை பொருட்படுத்த வேண்டியதில்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதரவர்களே நமக்கு நேரடியாக என்ன செஞ்சிட்டாங்க, வழிகாட்டிட்டாங்க. சரி, இப்போ இதில் என்ன கேள்வி வரும்னா, எனக்கு வஸ்வாஸ்லாம் இல்லை, அந்த மாதிரியான உணர்வுலாம் இல்லை, ரியலாகவே உண்மையாகவே எனக்கு என்ன செய்யுது, சிறுநீர் சொட்டு சொட்டா வெளியேறிக்கிட்டு இருக்கு, காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு கண்ட்ரோலில் இல்லை, இப்போ என்ன செய்யறது, இப்போவும் நான் தொழ முடியுமா, இப்போவும் நான் தொழலாமா அப்படிங்கிற கேள்வி இதில் என்ன செய்யலாம், வரலாம். இதே மாதிரியான ஒரு கேள்வி, இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் என்ன செய்யுது, நிகழ்ந்திருக்கிறது. புகாரியில் இடம்பெற்றிருக்கிற 327வது செய்தியை நம்ம பார்க்கலாம். உம்மு ஹபீபா அப்படிங்கிற ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட வர்றாங்க. பெண்கள் ஒரு உதிரப்போக்கு இருக்கிற மாதவிடாய் காலங்களில் அது நின்று தூய்மையாக குளித்து தூய்மையாகும் வரை அவங்க தொழக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு அந்த உதிரப்போக்கு நிற்காமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட முறையிடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹாதா இருக்குன், அது ஒரு நோய் தான், அது நோயாக இருக்கிறதுனால நீ தொழுகையை விடணுங்கிற அவசியம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வேறு என்ன செய்யணும்? புகாரில் இடம்பெற்றிருக்கிற 228வது செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழிகாட்டுறாங்க, தவல்லஇ லீக்குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் நீங்கள் ஒழு செஞ்சுக்கிங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழிகாட்டுறாங்க. அப்போது அது வஸ்வாசாக ஒரு எண்ணமாக இருக்கும்னா அது உறுதிப்படக்கூடிய நிலை வர்ற வரைக்கும் நம்ம அதை விட வேண்டியதில்லை, தொழுகையை நம்ம விட்டுட்டு ஒழு செஞ்சுட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை ரியலாகவே நமக்கு சிறுநீர் சொட்டு ஏற்படுது அல்லது காற்று பிரியக்கூடியது நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு நமக்கு தொடர் விஷயமாக இருக்கும் பொழுது ஒரு நோயாகத்தான் மார்க்கம் பார்க்கிறது. தொடர்ச்சியாக ஒருவருக்கு அது இருந்துகிட்டே இருக்குன்னா அது ஒரு நோய் தானே. அப்படியான ஒரு நிலையில் ஒரு நோய்ங்கிற அடிப்படையில் ஒரு நோய் தன்மையில் இப்படி ஒருவருக்கு ஏற்படும் சொன்னால் அவங்க தொழுகையில் அப்படி சிறுநீர் கசிஞ்சிட்டதுனால காற்று பிரிஞ்சிட்டதுனால தொழுகையை விட்டுட்டு வரணும், தொழுகை அவங்களுக்கு சேராது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லலை. ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி என்ன செய்யணும், ஒழு செஞ்சுக்கணும். பொதுவான சட்டம் எல்லோருக்கும் என்ன சட்டம், ஒரு ஒழுவில் அவங்க எத்தனை தொழுவேனா தொழுதுக்கலாம், அந்த ஒழு முடியாத வரைக்கும். நான் ஒழு செஞ்சுட்டேன், லொஹர் தொழுதுட்டேன், அஸ்ர் நேரம் வர்ற வரைக்கும் எனக்கு செய்யலை, ஒழு முறியலை, காற்று பிரியலை, தூங்கலை, ஒழுவை முறிக்கக்கூடிய எந்த காரியங்களும் நிகழலை அப்படின்னா நான் அஸ்ர் தொழுதுக்கலாம். மகரிபருக்கும் எனக்கு ஒழு முறியலைன்னா அதே அந்த ஒரு உதுவில் என்ன செய்ய முடியும், மகரிபை கூட தொழ முடியும். அப்போ ஒரு உதுவில் மற்றவங்க என்ன செய்யலாம், அவங்க ஒழு முறியாத வரைக்கும் எத்தனை வக்து தொழுகைகளையும் என்ன செய்ய முடியும், தொழ முடியும். ஆனால் இது மாதிரியான நோய்களுக்குள்ளானவர்கள், இந்த பாதிப்புகளுக்குள்ளானவங்க, அவங்க ஒவ்வொரு வக்துக்கும் லொஹருக்கு நான் ஒழு செஞ்சு தொழுதுட்டேன் அப்படின்னா தொழும் பொழுது சிறுநீர்க்க செஞ்சாலும் காற்று பிரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அது அவங்களுக்கு நோய்ங்கிற அம்சத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கு, தொழுதுக்கலாம், தொழுது முடிச்சிடலாம். மீண்டும் அடுத்து அசர் தொழ போகிறோம்னா நான் முன்னர் செய்த அந்த ஒழு நமக்கு என்ன செய்யாது, சேராது. ஏன்னா இது மாதிரியான தன்மையில் உள்ளவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு வக்துக்கும் என்ன செய்ய சொல்கிறாங்க, ஒழு செய்ய சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரியான தன்மை நமக்கு இருப்பது உறுதியாகும்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்தால் போதுமானது. இதுதான் மார்க்கம் நமக்கு இது தொடர்பாக வழிகாட்டக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அடுத்ததாக திருப்பூரிலிருந்து ஒரு சகோதரர் கேட்குறாங்க, பேங்கில் இருக்கும் வட்டி பணத்தை பிறர் உதவிக்கு கொடுக்கலாமா, இல்லை அதை எடுத்தாலே பாவமா, இது தொடர்பாக விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பேங்கு வட்டியாக இருந்தாலும் சரி, எந்த வட்டியாக இருந்தாலும் சரி, வட்டி வட்டி தான். வட்டியுடைய தன்மைகள் எங்கேயும் என்ன செய்ய போகிறது கிடையாது, மாறப்போவதில்லை. மார்க்கம் தடுத்திருக்கிற வட்டி அது எந்த வகையில் இருந்தாலும் அது தடுக்கப்பட்ட பாவத்திற்குரிய காரியமாகத்தான் என்ன செய்யுது, மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால்
வர வேண்டிய வட்டியை நீங்கள் விட்டுடுங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயம் 278வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். அப்போ வட்டியை விட்டுடுங்கிறான். அதில் சின்ன வட்டி பெரிய வட்டி நல்லா பிரிக்கலை, பேங்கு வட்டி கந்து வட்டிலாம் நல்லா பிரிக்கலை. வட்டி அது எந்த பெயரில் வந்தாலும் எந்த விதத்தில் வந்தாலும் வட்டி வட்டி தான். அந்த வட்டியை நம்ம வாங்கக்கூடாது, அதற்கு துணையாக இருக்கக்கூடாது, எந்த வகையிலும் அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு பங்காளிகளாக ஆகிவிடக்கூடாது என்பதுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய அம்சம். இப்போ அந்த அடிப்படையில் பேங்கிலிருந்து நமக்கு வட்டி வருது, அந்த வட்டி பணத்தை நாம் பயன்படுத்தலை, மற்றவங்க ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோம், ஒரு கழிவறை கட்டி கொடுக்குறோம், ஒரு ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சிலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வட்டி பணத்தை இது மாதிரி கழிவறை கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறதுல பிரச்சனை இல்லை, அது மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி கொடுக்கக்கூடிய அந்த கருத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய பிழையான ஒரு ஃபத்வாவாக, மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது. ஏன் மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு தடுத்துருச்சுன்னு சொன்னால், அது ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு மனித இனத்திற்கு தடுக்கப்பட்டதாக இருக்கும்னா அது ஒட்டுமொத்த எல்லோருக்கும் தடுக்கப்பட்டது தான். நமக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது மற்றவர்களுக்கும் தடுக்கப்பட்டது தான் முற்று முழுவதுமாக. சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கும். தங்கம் பெண்கள் போடலாம், ஆண்கள் போடக்கூடாது. பட்டாடை பெண்கள் முழுமையாக பயன்படுத்தலாம், ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பயன்படுத்த அனுமதி. இப்படிங்கிற மாதிரி சில விதிவிலக்குகளாக சிலர்கள் சில அம்சங்களை முழுவதுமாக பயன்படுத்துறது, அல்லது இரு பாலாறில் ஒரு பாலாருக்கு மட்டும் இது என்னது அனுமதிக்கப்பட்டது என்ற பிரிவுகள் இருக்கலாம். அந்த மாதிரியான பிரிவுகள் இல்லாமல் முற்றிலுமா இது முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, மனித குலத்திற்கு தடுக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான்னா அது நமக்கு மட்டும் தடுக்கப்பட்டதில்லை, மற்றவங்களுக்கும் தடுக்கப்பட்டதான். அப்போ நாம் எப்படி அதை பயன்படுத்தக்கூடாதோ அதை மற்றவர்களுக்கும் பயன்படுத்துமாறு நாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சரியான நிலைப்பாடு. உதாரணத்திற்கு பன்றி இறைச்சி மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம் சாப்பிடக்கூடாது, ஹராமு. அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா, மற்ற இறை மறுப்பாளர்களுக்கு கொடுக்கலாமா, அப்படி வியாபாரம் பண்ணலாமா? அது தப்பு தானே. அது எப்படி தப்போ அதே மாதிரி தான் இந்த வட்டி பணத்தை கொண்டு நம்ம கழிவறைக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி, தவறு தான். மார்க்கத்தில் தர்மம் செய்யணும் வழிகாட்டப்பட்டிருக்கிறதுனால அது எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. மார்க்கத்தில் தர்மம் செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் திருடி போய் திருட்டு பணத்துலேருந்து தர்மம் செய்கிறாரு, தர்மம் தானே செஞ்சார், ஏழைகளுக்கு தானே கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால அந்த திருட்டு குற்றம் இல்லைன்னு ஆயிடுமா? அப்படி ஆகாது. அப்போது ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடிப்படைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குன்னா அதை எல்லா விஷயத்திலும் தான் நம்ம பேணணும். சாப்பிடும்போது ஹலால் உணவுனை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கழிவறை கட்டுறது அது ஹராமான பணத்தில் இருந்தால் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. கழிவறையாக இருந்தாலும் அது ஹலால் பணத்தில் தான் இருக்கணும். ஒருத்தர் சட்டை வாங்கி போடுறாரு, அது ஹலாலாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய செருப்பு ஹராமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது, அதுவும் ஹலாலாக தான் இருக்கணும். அப்போ அவருடைய எல்லா விஷயங்களிலும் ஹலால் ஹராம் பேணப்பட்டு அதன் வகையில் தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். அந்த வகையில் இந்த வட்டி பணம் அப்படிங்கிறத எந்த விதத்தில் நாம் அனுபவித்தாலும் சரி, நாம் அதை எடுத்தாலும் அதை எடுத்து மற்றவங்களுக்கு நாம் பயன்படுத்த கொடுத்தாலும் அது வட்டியை கையாண்டதாகத்தான் ஆகும். அது வட்டியை பெற்ற குற்றத்திற்குரிய ஒரு தண்டனையை தான் நமக்கு பெற்றுத்தரும். அதில் முஸ்லிம்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அதில் முற்று முழுவதுமாக நம்ம விலகி இருக்கணும். இப்போ இதில் என்ன லாஜிக்குங்கிற பேரில் என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாம் எடுக்கலைன்னா அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் நமக்கு எதிராகவே இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்களே, முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராகவே இந்த பணம் செலவிடப்படுது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்து பயன்படுத்துறது நல்லது தானேங்கிறான். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம பணத்தை வச்சு நம்ம பணத்தில் இருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக ஒருத்தவன் அநியாயம் பண்ணுறான், முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுறான், முஸ்லிம்களுக்கு எதிரான நோய்வினைகளை தர்றான்னா அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நம்ம பணத்தை வச்சு தான் பண்ணுறான், நம்ம பணத்தை எடுத்துருவோம்னு யோசிக்கலாம். ஆனால் அந்த வட்டி பணங்கிறது நம்ம பணமா? அது நம்ம பணமே இல்லையே. மார்க் அடிப்படையில் வட்டியாக நம்ம வங்கியில் வைக்கப்படக்கூடிய அந்த பணம் என்பது நம்ம பணமே இல்லை. அது இப்போ நம்ம பணமே இல்லை, நம்முடைய உரிமைக்குரிய விஷயமா அது இல்லைங்கும் பொழுது அதை வச்சு அவன் என்ன பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, நாம் அதற்கு குற்றவாளியாக, நாம் அதற்கு விசாரணைக்கு உட்படக்கூடிய நபர்களாக ஆக மாட்டோம். அது நம்முடைய பொறுப்பில் இல்லை. அப்போ அதை வச்சு அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் உள்ளது. நாம் குற்றவாளியாகுமா அப்படின்னு கேட்டால் குற்றவாளியாக ஆக மாட்டோம். அந்த வகையில் அந்த வாதத்தை வச்சு நமக்கு எதிராக பயன்படுத்துவாங்களே அப்படிங்கிற வாதத்தை வச்சு அந்த வட்டி பணத்தை எடுப்பதையோ அதை பயன்படுத்துவதையோ அதை நியாயப்படுத்த முடியாது. அது வட்டி, அது எந்த விதத்தில் இருந்தாலும் அதை விட்டு விடுங்கள், அதை தவிர்த்து விடுங்கள் என்பதுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயமா இருக்கிற காரணத்தினால பேங்குகளில் நமக்கு வரக்கூடிய அந்த வட்டி பணங்கள் அதை தவிர்த்து இருக்கிறது. அது எந்த விதத்திலும் நம்ம அதை பயன்படுத்தாமல் நாமோ அது மற்றவர்களுக்கு எடுத்து பயன்படுத்த கொடுப்பதோ எந்த வகையிலும் கூடாது. அது முற்றிலுமாக நாம் விலகி இருப்பது தான் சரியானது அப்படிங்கிறது இதற்கான பதிலாக சொல்லி, அடுத்ததாக யஹ்யா என்ற சகோதரர் கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு 80 தடவை ஸலவாத் ஓதினால் அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும்
80 வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை இருக்கும் அப்படிங்கிற செய்தி வருது. இது சரிதானா? இது சம்பந்தமான விளக்கம் தரவும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இது மாதிரியான செய்தி ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. மன் சல்ல அலைய யௌமல் ஜுமாஅத்தி, யார் என் மீது ஜும்மாவுடைய தினத்தில் சமானீன மர்ரா 80 தடவை ஸலவாத் சொல்கிறாரோ, குஃபிரத்துலஹு துனூபு சமானீன ஆமன், அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற கருத்தில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது. மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நாம் அமல்படுத்துவதாக இருந்தால் அது குர்ஆனில் இருக்கணும், ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இருக்கணும். அதைத்தான் நம்ம நம்பி ஏற்று செயல்படுத்த முடியும். அந்த வகையில் இந்த 80 வருடம் பாவங்கள் மன்னிக்கப்படும்னு வரக்கூடிய கருத்தில் வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதில் அது மார்க்கம் நமக்கு ஆர்வமூட்டி அமல், மாற்று கருத்து இல்லை. அதற்கு பல நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லித் தர்றாங்க, மாற்று கருத்து இல்லை. அல்லாஹுடைய அருளை நேரடியாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இந்த ஸலவாத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிறான் என்ற வார்த்தையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லித்தர்றாங்க, மாற்று கருத்து இல்லை. அதற்கான ஆதாரங்களை எல்லாம் நம்ம ஹதீஸ் நூல்களில் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி திருமிதியில 3468வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரகிம அன்ஃபு ரஜுலின் ஸுகிரத் இந்தஹு லம் யுஸல்லி அலைய, ஒருத்தவருக்கு என்னுடைய பெயர் கூறப்பட்டு நினைவு கூறப்பட்டு என் மீது ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அவனுடைய மூக்கு மன்னிக்கப்படும் என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த ஸலவாத் சொல்வதினுடைய அந்த அவசியத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி திருமிதியில 3469வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் பகீல் உள்ளதி மன் ذுகிர்து இந்தஹு லம் யுஸல்லி அலைய, யார் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்தான் கஞ்சன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் நினைவு கூறப்படும் பொழுது அந்த சபையில் ஒரு தடவையாவது நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அவங்க மீது ஸலவாத் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை அப்படின்னா அது நமக்கு மறுமையில் நட்டமாக இருக்கும். அதுதான் ஒரு கஞ்சன்லே மிக மோசமான கஞ்சன் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்வதனுடைய அவசியத்தை, நன்மையை நமக்கு வலியுறுத்துவதாக இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சல்லு அலைய, என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். இன்னஹு மன் சல்ல அலைய ஸலாத்தன், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், அல்லாஹ் அவருக்கு 10 முறை என்ன செய்கிறான், அருள் புரிகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நசாயில இடம்பெறக்கூடிய 1221வது செய்தி, மன் சல்ல அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ர ஸலவாத்தின், அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் புரிகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வஹுத்தத் அன்ஹு அஷ்ரு ஹதீஆத்தின், அவருடைய 10 தீமைகள் அவரை விட்டு நீக்கப்படுகிறது. ருஃபியத் லஹு அஷ்ரு தரஜாத்தின், அவருக்கு 10 நன்மைகள் 10 தரஜா உயர்த்தப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது எல்லாம் நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்வது தொடர்பாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகளாக இருக்கு. இவைகள் தான் நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய செய்திகளில் ஆதாரபூர்வமான செய்திகள். இது இல்லாமல் இன்னும் ஏராளமான செய்திகள், நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவதை வலியுறுத்தக்கூடியதாக வரக்கூடிய செய்திகள், இப்படி சொன்னால் இந்த நன்மை கிடைக்குன்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பலவீனமான செய்திகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள், விளக்கங்கள் நம்முடைய ஆன்லைன் tndj.com என்ற இணையதளத்தில் நம்ம விவரமாக என்னென்ன காரணங்களால் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம விவரமாக எழுதியிருக்கிறோம். அதில் வரக்கூடிய பலவீனமான செய்திகளை எல்லாம் பாருங்க. மன் சல்ல அலைய ஃபி யௌமில் ஜுமாஅத்தி, யார் ஜும்மாவுடைய தினத்தில் அல்ஃப மர்ரத்தின் 1000 தடவை என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை பார்க்காம என்ன செய்ய மாட்டாரு, மூத்தா போக மாட்டாருன்னு ஒரு செய்தி வருது. மன் சல்ல அலைய ஃபி யௌமில் ஜுமாஅத்தி வ லைலத்தில் ஜுமாஅத்தி, ஜும்மாவுடைய நாளில் பகல்லையும் இரவிலையும் யார் என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ கதல்லாஹு லஹு மிஅத்த ஹாஜத்தின், அல்லாஹ்வுடைய 100 தேவைகளை நிறைவேற்றுவான். 70 மின் ஹவாயிஜில் ஆஹிரா, அதில் 70 மறுமை தொடர்பானதாக இருக்கும். வ ஸலாஸீன மின் ஹவாஜி துன்யா, 30 உலகத் தேவையுடையதாக இருக்கும்னு வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி மன் சல்ல அலைய ஃபீ குல்லி யௌமி ஜுமாஅத்தின் 40 மர்ரத்தன், யார் என் மீது ஜும்மாவுடைய தினத்தில் 40 தடவை ஸலவாத் சொல்கிறார்களோ மஹல்லாஹு அன்ஹு துனூப 40 சனா, அவருடைய 40 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி அஸ்ஸலாத்து அலைய நூருன் அலஸ் சிராத்தி, யார் என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அவர் சிராத்துல் முஸ்தகீங்கிற அந்த மறுமையில் கடக்கக்கூடிய இந்த பாலத்தில் அவருக்கு அது ஒளியா நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடியதாக சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி மன் சல்ல அலைய ஃபி கிதாபின், என் மீது யார் ஒரு தடவை ஸலவாத்தை எழுதுகிறாரோ லம் தஸலில் மலாயிகத்து தஸ்தக்ஃபிரு லஹு மாதாம் அஸ்மி ஃபி தாலிகல் கிதாபி, அந்த அவர் ஏற்ற அந்த புத்தகத்தில் எழுதினாரு அதில் என் பேர் இருக்கிற வரைக்கும் அவருக்காக வானவர்கள்
அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற கருத்துல இது மாதிரியான எண்ணற்ற செய்திகள் நபி அவர்கள் சொன்னதாக, நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதனுடைய சிறப்புகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படியாக வரக்கூடிய பல செய்திகளும் பலவீனமான செய்திகளாக இருக்கிறது. மார்க் அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை ஏற்று நம்பிக்கை கொண்டு அதை நாம் அமல்படுத்தணும்னா அதற்கு நமக்கு தெளிவான ஆதாரம் இருக்கணும். குர்ஆன்ல இருக்கணும், ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இருக்கணும். அப்போதான் அதை நாம் ஏற்று செயல்படுத்த முடியும். அந்த வகையில் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது தொடர்பான ஆதாரபூர்வமான செய்திகள் நமக்கு இருக்கு. அதை ஏற்று அதை நம்பி அதன் வகையில் நாம் நடைமுறைப்படுத்துவது தான் நமக்கு சரியானது. அது இல்லாமல் இது போன்ற எண்ணற்ற பலவீனமான செய்திகள் இருக்கிறது. அவைகளை அறிந்து அது போன்ற செய்திகள் பரப்பப்படுவதை சமூக வலைதளங்களில் நாமும் அதை பரப்பிவிடுவதிலிருந்து தவிர்த்திருக்கணும். அது பலவீனம் என்று நமக்கு தெரியும் பொழுது அது மற்றவங்களுக்கும் இது தவறான செய்தி, இதை பரப்பாதீங்க என்று எடுத்து சொல்லக்கூடிய நிலையிலும் நாம் இருக்கணும். அப்படிங்கிறதையும் இதற்கான ஒரு கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.